இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பல்வேறு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை தாவேகாவின் கூட்டணி அரசு எதிர்கொள்ளவிருக்கும் சூழலில் தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து மெகா கூட்டணி அமைக்க திட்டமிட்டிருக்கும் முதல்வர் ஜோசப் விஜய் அதற்கான முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார். அதாவது கூட்டணி அரசை தாவேகாவின் கூட்டணியாக மாற்றுவதே இதன் நோக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். இதனால் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்தபடி இருக்கிறது. தற்போதைய சூழலில் 7 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கும் வரையில் ராஜினாமா சம்பவங்கள் அரங்கேறலாம் என்பதால் இதன் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என்கிறார்கள். அதனால் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் அத்தனை தொகுதிகளிலும் தாவேகா மட்டுமே போட்டியிட வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதன் மூலம் தாவேகா அரசிற்கான பெரும்பான்மையை பெற்றுவிடலாம். அந்த வகையில் சில திட்டங்களை நாம் கையில் எடுப்பது அவசியம். இதனை முன்னெடுக்க தோழமை கட்சிகளின் தலைவர்களை ஒவ்வொருவராக நேரில் சந்தித்து நீங்கள் பேசுவது இன்றைய சூழலுக்கு ஒத்து வராது. அதனால் தோழமை கட்சிகளின் தலைவர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதில் எல்லோரிடமும் நீங்கள் பேசினால் தாவேகா கூட்டணி உருவாகிவிடும். கூட்டணியின் பேரில் இடைத்தேர்தலை சந்திக்கும் போது 100% வெற்றி கிடைக்கும். இதன் தாக்கம் உள்ளாட்சி தேர்தலிலும் எதிரொலிக்கும். திமுக அதிமுகவை முழுமையாக துடைத்து விடலாம். அக்கட்சிகளுக்கு ஏற்படும் தோல்வி அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் முறைப்படி தாவேகா தலைமையில் கூட்டணியை உருவாக்கி அதற்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆலோசகர்கள் வலியுறுத்தினர். இதன் பின்னணியில் தான் 1ஆம் தேதி கோவளத்தில் உள்ள தனியார் ரெசார்ட்டில் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார் விஜய். இதில் சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளின் தலைவர்களை தவிர காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், மதிமுக கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அக்கட்சிகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்தது. காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாகூர், எம்பிக்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, சசிகாந்த் செந்தில், அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் உள்ளிட்ட ஒரு பெரும் படையினரை கலந்து கொண்டனர். இதில் ப. சிதம்பரம் கலந்து கொண்டதுதான் பலருக்கும் ஆச்சரியம். கூட்டத்திற்கு வந்திருந்த தலைவர்களை வரவேற்று அவர்களை அமர வைத்தார் விஜய். ரிசார்ட்டில் ஆங்காங்கே போடப்பட்ட ரவுண்ட் டேபிளை சுற்றி தலைவர்கள் உட்கார்ந்தபடி ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் முதலில் பேசிய விஜய், இந்த கூட்டத்தை எப்போதோ நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் காலமும் சூழலும் ஒத்துழைக்காமல் போய்விட்டது. என்னுடைய தலைமையிலான அரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களின் ஆதரவுடன் தான் தாவேகா அரசு சிறப்பாக நடக்கிறது. அதற்கு நன்றி சொல்வது என் கடமை. அதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு உங்களை அழைத்தேன். இந்த அரசு 2 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காது, கலைந்து விடும் என கூப்பாடு போடுறாங்க. ஆனா 5 வருஷம் உறுதியாக இருப்போம். தாவேகா கட்சி என்பது மக்களுக்கான கட்சி. நம்மிடம் இருப்பது மக்கள் பேரலை. அவர்களின் ஆதரவில் நிலையான ஆட்சியை நம்மால் தர முடியும். மதசார்பின்மை, சமூக நீதியில் எந்த சமரசமும் இருக்காது. சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன். ஏற்கனவே உங்களிடம் நான் சொன்னது போல ஊழலற்ற தூய்மையான நிர்வாகத்தை நான் கொடுப்பேன். சில பேர் சினிமால ஷூட்டிங்கிலிருந்து நான் நேராக சிஎம் சீட்டிற்கு வந்துட்டதா தங்களின் ஆற்றாமையை வெளிப்படுத்தினாங்க. அவர்களின் பயத்தை அப்படி வெளிப்படுத்தியதாகத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். தாவேகாவை ஆக்டர் பார்ட்டின்னு விமர்சிக்கிறாங்க. இது ரீல்ஸ் பார்ட்டி இல்ல, ரியல் மக்கள் பார்ட்டின்னு அவங்களுக்கு என் பணியின் மூலம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் கட்சியை ஆரம்பிச்சுட்டு தான் மக்கள் கிட்ட போவாங்க. நான் மக்களிடம் போயிட்டு கட்சியை ஆரம்பிச்சேன். தமிழகத்தை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் நான் ஆதரிக்க மாட்டேன். மாநில உரிமைக்கு எனது குரல் ஓங்கி ஒலிக்கும். காவிரி பிரச்சனை, மேகதாட்டு அணை, மும்மொழி கொள்கை என நம்மை சூழும் சிக்கல்களில் தமிழகத்தின் நலன் சார்ந்தே முடிவு எடுக்கப்படும். இருமொழி கொள்கையில் எனது நிலைப்பாடு உறுதியாக இருக்கும். இன்றைக்கு தோழமையாக நாம் கூடியிருக்கிறோம். தமிழகத்தின் நலனுக்காக நம்முடைய தோழமை சமூக நீதி கூட்டணியாக மாற வேண்டும்.
அது வலிமையாக இருக்க வேண்டும். நாம் உருவாக்க போகும் இந்த கூட்டணி நீண்ட காலத்திற்கான ஒற்றுமையான உறுதியான கூட்டணியாக நிலைத்து நிற்க ஆசைப்படுகிறேன். அதனை இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் நிரூபிக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி தலைவர்களிடம் மட்டுமல்லாமல் கிரவுண்ட் அளவில் நிலை பெற வேண்டும். அந்த உணர்வை தொண்டர்களிடம் ஏற்படுத்துவது அவசியம்னு நினைக்கிறேன். மதச்சார்பற்ற சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி இந்த கூட்டணிக்கு ஒரு பெயரை நாம் சூட்ட வேண்டும். என் மனதில் ஒரு பெயர் இருக்கிறது, நீங்களும் யோசியுங்கள், பிறகு எல்லோரும் ஒப்புக்கொள்கிற பெயரை தேர்வு செய்யலாம் என பேசியிருக்கிறார் விஜய். கூட்டணிக்கு பெயர் வைத்த பிறகு இதே கூட்டத்தை மாவட்டந்தோறும் நடத்தவும் அதன் மூலம் தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் திட்டமிடப்பட்டது. கூட்டத்தில் தலைவர்கள் பலரும் தங்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர். ப. சிதம்பரம் பேசும்போது, தமிழகத்திற்கு இன்றைய தேவை இப்படி ஒரு கூட்டணிதான். ராகுல் காந்தியும் விஜயும் சேர்ந்தால் தேசிய அளவில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டமைக்க முடியும். அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்றவர் கடந்த ஒரு மாதத்தில் விஜய் அரசு எடுத்துள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பாராட்டினார். மைக் பிடித்த வைகோ, தமிழ்நாட்டில் 30 வருஷமா ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்க முடியல. கடந்த காலங்களில் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் தான். தற்போது அதை எல்லாத்தையும் ஒழித்துள்ள தாவேக அரசு வெளிப்படையான நிர்வாகத்தையும் ஊழலற்ற அரசையும் கொடுத்து வருகிறது. இந்த மாற்றம் மக்களிடம் நம்பிக்கையையும் விஜய்க்கான ஆதரவையும் அதிகரிக்க செய்திருக்கிறது. எனது கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேரும் ராஜினாமா செய்திருந்தால் இந்த கூட்டத்தில் இன்னும் நிமிர்ந்து உட்கார்ந்திருப்பேன் என்று ஏகத்துக்கும் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். திருமாவளவன் பேசும்போது, தேர்தல் முடிந்ததும் ஒரு அரசியல் சூழல் இருந்தது. காங்கிரஸ் மட்டும் தாவேகா பக்கம் வந்துவிட்டது. விசிக வருவார்களா, இடதுசாரிகள் வருவார்களா, IUML வருமா என தெரியாது. ஆனா இவர்களை வைத்துதான் ஆட்சி அமைக்க வேண்டுமென நீங்கள் எடுத்த முயற்சி எங்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இது வலிமையான கூட்டணியாக தொடர வேண்டும். கூட்டணிக்கான குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கலாம். கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து விவாதிக்கலாம் என்றார். அதே போல அமைச்சர் நிர்மல்குமார், காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில், விசிக MP ரவிக்குமார், விசிக சிந்தனை செல்வன், IUML காதர் மொய்தீன், மதிமுக துரை வைகோ உள்ளிட்ட பலரும் பேசினார்கள். தாவேக அரசின் செயல்பாடுகளையும் விஜயின் ஆக்ஷன்களையும் புகழ்ந்து பேசுவதே அவர்களின் பேச்சின் சாராம்சமாக இருந்தது. இதில் சிலர் திமுக அரசை விமர்சிக்கவும் தவறவில்லை. மேலும் கூட்டணி அரசை கூட்டணி கட்சியாக மாற்றி கூட்டணிக்கான பெயர் சூட்டுதல், குறைந்தபட்சம் பொது செயல் திட்டம், கூட்டணியாக இணைந்து தமிழக அரசியலை முன்னெடுப்பது, கூட்டணி தலைவர்களிடம் விவாதிக்க ஒருங்கிணைப்பாளர் நியமிப்பது உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை விவாதித்தனர். தனிப்பட்ட முறையில் தோழமை கட்சிகளின் தலைவர்களிடம் பேசிய விஜய், இடைத்தேர்தலில் தங்கள் கட்சிக்கு சீட் கேட்டு நெருக்கடி தர வேண்டாம். இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிடும், அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக விஐபிக்களை தாவேகாவில் சேர்த்து அக்கட்சியை அளிப்பதும், தாவேகா தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து திமுகவை பலவீனப்படுத்துவதுமான விஜயின் பகீர் திட்டத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் உடன்பட்டிருப்பதை இந்த ஆலோசனை கூட்டம் நிரூபிக்கிறது. இடதுசாரிகளும் விரைவில் இந்த கூட்டணியில் இணைந்து விடுவார்கள் என்பதே அரசியல் நிலவரமாக இருக்கிறது. இதற்கிடையே காங்கிரஸ் நம்பகத்தன்மை இல்லாத கட்சி, அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என விஜய்க்கு சொல்லப்பட்டுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.